வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி லைவில் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட என்ன சொல்கிறது, பிக் பாஸ் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மக்கள்ன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சமுதாய சீர்கேடு எப்படி ஏற்படுத்தணுன்றது விஜய் டிவியை பார்த்தா சமுதாயம் வந்து இன்னும் கேவலமாக குப்பை தொட்டியாகவே ஆயிடும்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே குப்பை தொட்டி நிறைய குப்பைங்க இருக்குது சமுதாயத்தில். அதையே எப்படி பொறுக்கிறது, யார் பொறுக்கிறதுன்றது பொறுக்க வந்த சில மேல்தட்டு அரசியல் இதெல்லாமே பண்ணிட்டு கிடக்குதுன்னு வச்சுங்க. இந்த மீடியாவாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம் அப்படின்றது இல்லாமல் மீடியா எப்படி லீட் பண்ணிட்டு இருக்குது மக்கள்ன்றது தான் இன்றைக்கி நம்ம வந்து பிக் பாஸில் பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அசிங்கத்தை வந்து பகிரங்கமாக சொல்கிறாங்க. எப்படின்னா, கோர்ட்டில் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆரோராவா அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன் பாயிண்ட் பாருங்களேன். ஒருத்தவங்க வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்த சாப்பிட்றாங்க, அது என்ன டேஷ்ன்னு பாருங்கள், எதையோ திம்பாங்கன்னு இல்லையா, அதை தின்னதை பெருமையாக பேசுகிற ஒரு சீசனாக தான் இந்த சீசன் 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட எப்படி எவ்வளோ கோவத்தை வெளிப்படுத்துறதுன்னே தெரியலங்க. என்ன சொல்கிறது, பெண்கள் ஒரு ஆண்கள் அப்படி இல்லை ஆண்கள் ஒரு பெண்களை ஒரு கிஸ் பண்ணுறதோ என்னமோ பண்ணுறதோ அது வந்து ஒரு இனக்கவர்ச்சி. உடனே அதை தப்புன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பலாம், கண்டிக்க தகுந்தது, ஏதோ தண்டிக்கவும் செய்யலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சமுதாயத்துக்கு, எதை சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குங்க. பாய்ஸுக்கு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நேற்று லைவில். இதை வந்து விஜய் டிவி வந்து எடிட் பண்ணி காமிச்சிருக்கலாங்க. என்ன வேணால் அசிங்கம் நடந்துட்டு போகுது, அவன் எது வேணா பண்ணிட்டு போறாங்க. இதில் ஒரு விஷயம் முக்கியமானது நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆக்சுவலி நம்ம லைவ்னா இப்போ இன்னைக்கு நடக்கிறத நம்ம லைவ் ஷூட் பண்ணல, இந்த கிரிக்கெட் டெலிகாஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. இது ஏற்கனவே இருந்ததை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் இவனே விஜய் டிவி போடுறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுவே இவ்வளோ இருக்குன்னா இப்போ இன்னும் எவ்வளோ கட் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்துங்க, இப்போ நேற்று அந்த ஆரோரை பேசுகிறா, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, பெண்களோட பெண்கள் அப்படின்றா. இதெல்லாம் என்ன வந்து சாதாரணமாக தான் சொல்கிறா. நாங்கள் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸில் வந்து பெண்களோட உல்லாசமாக இருந்தேன்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல பதிவிடுறா. சாதாரணமாக சொல்கிறது வேறையாக இருக்கும், யதார்த்தமாக சொல்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் உல்லாசன்ற இது எதுக்கு, நல்லா தமிழ் தெரிஞ்ச பொண்ணு அந்த வார்த்தையை எதுக்கு அசிங்கமாக சொல்கிறா, அந்த வார்த்தையை எதுக்கு மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறா. அதால் என்ன சொல்ல வரா, ஏதாவது அதில் பெரிய அறிவு சார்ந்தமான இல்லை சமூக சீர்திருத்த ஏதாவது ஒரு வார்த்தையா, அந்த வார்த்தை உள்ள பெண்களோடு உல்லாசமாக இருந்த 2 பெண்களோடன்றாங்க. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து கட் பண்ணியிருக்கணும்ல விஜய் டிவி, அதை ஏன் கட் பண்ணாமல் வெளியில் போடுறாங்க. அவன் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறான்றது தான் நம்மளுக்கு புரியுது எல்லாருமே. ஆமாம், இந்த சீசன் ரொம்ப வர்ஸ்ட் சீசன். குப்பை குப்பைங்களை பொறுக்கி கொண்டு வந்து இந்த குப்பை தொட்டின்ற பிக் பாஸ்குள்ள போட்டிருக்கிறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, மக்களை மகிழ்விக்கிறதுக்கு தான் ஒரு மீடியா வந்து இதுவாக இருக்கணுமே தவிர மக்களை கெடுக்கிற வகையில் ஸ்பாயில் பண்ணுற வகையில் இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட ஸ்பீச்சாக இருக்குது. கரெக்ட். இதோ பிலோ 18 இருக்கிறவங்களாம் என்ன தெரியும், அவங்களாம் ஒன்றும் தெரியாது. அந்த டீனேஜை கிராஸ் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பேசலாமா. இல்லை, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இது மாதிரி இருக்கிறாங்க, பாய்ஸு கேர்ள்ஸ் அது மாதிரி இருக்கிறாங்க. அதையே வந்து சட்டமாக கொண்டு வர சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணாங்க, அது ஓகே பண்ணியிருக்கிறாங்க. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலாச்சாரம் எப்படி வந்து இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்ட்டோ லெகின்ஸோ இது மாதிரிலாம் வந்ததோ, அது மாதிரி அதாவது வெள்ளை சக்கரை இது மாதிரிலாம் எப்படி வந்ததோ இப்போ இந்த கலாச்சாரத்தை திரும்பவும் கொண்டு வராங்க. அவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிட்டு வராங்க. அவங்களாம் வந்து நம்மளுடைய இந்தியன், அதுவும் தமிழர் கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க. ஆனால் இதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதுங்க, இவங்க பர்கரு பீஸா இப்படி போயிடுதுங்க. அதாவது நம்மளுடைய உணவு எல்லாமே இந்த மாதிரி உணவுல கொண்டு வந்ததை இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த கலாச்சாரத்தை கெடுக்கிறவன் நம்ம இந்திய பண்பாட்டையே கெடுக்கிற வகையில் வந்து இவங்க வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி நடந்துக்கிறவங்கள கூப்பிட்டு உடனே கண்டிக்கணும். வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்து இதை வந்து கேட்டே ஆகணும். நிறைய பேர் வந்து அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள். இது முதல்ல தப்பான காரியத்தை மக்களுக்கு போதிக்காதீங்க அப்படின்றது தான். எப்படி ஒரு ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ போதிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க
பண்ணாதீங்க, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை பேசணும் அப்படின்றதுக்கு மட்டும் முன்னாடி வர சமுதாயம். இதையும் வந்து இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை போதிக்காதீங்கன்றத விஜய் டிவிக்கு வந்து கண்டித்து சொல்லணும் நம்மலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சபரியும் எஃப்ஜேவும் வந்து இவனுக்கு வந்து அந்த பையன் துஷாருக்கு வந்து லிப்ஸ் வேற அது ரொம்ப கேவலமாக இருக்குது. கேட்டால் இவன் சொல்கிறான், சபரி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃபன்னு அப்படின்றாரு. எது ஃபன்னு? என்ன மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை இதை தான் ஸ்கூல்லலாம் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்களா? எதுக்கு அப்புறம் படிப்பு எதுக்கு படிக்கிறது? கல்வின்றது எதுக்கானது? அப்போ இதை படிச்சுட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. ஒரு ஒழுக்கக்கேடான விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு டிசிப்ளின்னு சொன்னார் அவர், ஆனால் அது இதெல்லாம் டிசிப்ளினில் ஆட் ஆகிறது தானே. அப்போ வந்து இவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு நல்ல ஒரு நேமில் அவன் வெளியில் வந்து திவாகர் எப்படி இருக்கிறாரோ நமக்கு அது வேண்டாம். உள்ளே வந்துட்டு அவர் வந்து பிக் பாஸுக்குன்னு அவர் நாமினேஷனில் இது கூட சொல்லும் போது கூட அவர் சொல்கிறாரு, பிக் பாஸுக்குன்னு ஒரு இது இருக்குது, நம்ம வந்து வெளியில் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை எதை மாற்றிக்கிறது சொல்ல தான் வந்திருக்கும். அது மாதிரி தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரே என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு ஃபன் ஃபேக்டர் சொல்லிட்டு கேவலமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் போய் நடுவில் நின்று துஷாரை வந்து அவர் பக்கமாக இழுத்து மறைச்சிக்கிறாரு. அது மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்காக. சரி, அவர் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியில் போயிடுறாரு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, இது ஃபன்னாகவே நினச்சேன். அந்த இடத்துல பார்வதி எல்லாத்துக்கும் ஓப்பன் அப் பண்ணி பேசுகிற அந்த பொண்ணும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க எல்லாருமே. அப்பயே கேட்கணும், அப்படி செய்யக்கூடாது, இது கேமராவில் பதிவாகும் எல்லாமே. இதை பதிவு பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சமுதாயத்தை கெடுக்க போகிறீங்களா? ஏற்கனவே சினி ஃபீல்டை பற்றி கேவலமாக இருக்குது. சினி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தனி மனித ஒழுக்கமே கிடையாது. இந்த கூத்தாடிகள் வந்து கேவலமாக நடந்துக்கிறாங்கன்றது எல்லா மக்களுக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் சரி நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்குறோம். இதை வந்து இப்படி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளவும் திரும்பவும் நீங்கள் எல்லாரையும் பார்க்குற மாதிரி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அடிக்கடி இதே மாதிரி போட்டு நீங்கள் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இள வயசுகள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் உண்மை பண்ணலாம் போல இருக்கு. ஆமாம், இன்னொன்று விஷயமும் இதில் பதிவிடுறோம். இது வந்து 16+ன்னே சொல்லி தான் பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. 18+ கூட தேவையில்லை. படிக்கிற வயசுங்க. ஏங்க 21 வயசில் தான் ஒரு பிள்ளைங்க வந்து படிப்பையே கொஞ்சம் முடிக்க ஆரம்பிக்கும். அந்த டிகிரி முடிக்கிற அந்த இது இப்போ எல்லாம் டிகிரி படிக்கிற பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இதை தான் பிக் பாஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போதே உடனே எல்லாருமே செல்ஃபோன் எடுத்துகிட்டு திவாகர் மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்து இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து கெட்டு போகணுன்றது விஜய் டிவியோட ஒரு கார்ப்பரேட்டோட கை கோத்துக்கிட்டு இது மாதிரிலாம் நம்மளோட இந்திய நாட்டை வந்து கெடுக்கணும்னு பார்க்குறீங்க. முக்கியமாக தமிழ்நாட்டை கெடுக்கணும்னு பார்க்குறீங்கன்றது தான் தமிழர்களாகிய நம்மளுடைய உணர்வாக இருக்குது. இதை தான் பதிய வைக்கிறோம் எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த என்ன சொல்ல, அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது, சபரி இது மாதிரி ஃபன்னு தான் வந்து எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. திவாகர் வந்து வெளியில் போயிடுறாரு மறுக்க முடியாமல். திரும்பவும் அவரை கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்றாரு. அவர் உடனே அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா இன்னொரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கும். இவங்க வந்து திவாகருக்கு ஆக்சுவலாக எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்கன்றது கூட இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால எப்படியாவது அவர் உள்ளே இழுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, நாமினேஷன் ஆமாம் பேரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கூடிய ஒரு கேமை தான், ஒரு அக்லி பிளேவை தான் வந்து சபரி அண்ட் டீம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான இந்த நிகழ்ச்சிக்குள்ளே ரொம்ப கேவலமாக இருக்கிற சில பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா எஃப்ஜே இருக்கா, அப்புறம் வந்து ரம்யா, அப்புறம் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கனி வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முதல்ல அவங்கள யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு கட் பண்ணி வெளியில் துரத்தணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, எரியிற இதுவை வந்து பிடுங்கி விட்டா திருடனை விட திருடனுக்கு துணை போகிறவனுக்கு தான் வந்து பிரச்சனை அதிகம். அந்த மாதிரி தான் பண்ணணும். பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவங்க வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அது அவங்க கேம் பிளேவாக கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோ அசிங்கமாக விளையாடி தான் ஒரு கேமில் வந்து அந்த காரக்குழம்பு கனி வந்து வின் பண்ணணுன்றது அவங்களுக்கு அது அசிங்கமாக இல்லையா? அது அப்படி தான் நம்ம கேட்க வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா ஜோ அப்புறம் வந்து எஃப்ஜே, அரோரா பயங்கரமான ரொம்ப வஸ்ட் கேர்ளாக இருக்கா. அவள் எதை பேசுகிறான்னே தெரியாமல் கேவலமாக பேசுகிறா. அவள் பிளான் பண்ணியே தான் துஷார் வந்து அந்த தலைன்னு ஒன்று கொடுத்தாங்க.
சொல்கிறாங்க இல்லையா, கேப்டன் பதவியை எடுக்கிறதுக்காக தான் அவள் அண்ணன் நைட்டு பண்ண மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாருமே கேமாக தான் நம்ம ஒரு சில நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவள் என்ன தான் வந்து ஃப்ரெண்டு லவ்வர் மாதிரி அவனை பார்க்குறாங்க அப்படின்றத தவிர்த்து அவனோட பதவியை பிடுங்கிறதுக்காக இவங்க ஆடின ஒரு அசிங்கமான ஒரு கேம் தான். அரோரா ஆடின ஒரு அசிங்கமான கேமால் துஷார் வந்து அவனுடைய தலைமை பதவியை வந்து பிக் பாஸ் வந்து பிடுங்கிறத நம்ம பார்க்க முடியல. ஆக மொத்தம் இந்த 9வது சீசன் வந்து பிக் பாஸின் அசிங்கம், அவ்வளோதான் சொல்ல முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.